டிஎன்ஏ கவுன்சிலிங்கிற்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கிற இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதோட டிஎன்ஏ கோட் 1229. ஓகே, ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட அதிகாரப்பூர்வமான அங்கீகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கும் தேசிய அளவிலான அங்கீகாரம் ஒரு முக்கியமான தகுதி. அந்த வகையில இந்திரா இன்ஸ்டிடியூட் NAAC கிட்ட இருந்து வாங்கியிருக்கிற கிரேடு பி கிரேட். இந்த அங்கீகாரம் 2030 வரைக்கும் செல்லுபடியாகும். சோ சில முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகியிருக்கு. அட்மிஷன்ஸ் 65% கவர்மெண்ட் கோட்டா மூலமா டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியா தான் நடக்குது. அதோட 2025-26 அகாடமிக் இயருக்கு ஏஐசிடிஇ அப்ரூவலும் இருக்கு. சரி, அங்கீகாரம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த காலேஜ் எதுக்காக ஆரம்பிச்சாங்க, அதோட நோக்கம் என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த கல்லூரியோட ஃபவுண்டர் திரு வி.ஜி. ராஜேந்திரன் எம்எல்ஏ, அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை சுத்தி இருக்கிற கிராமப்புற மற்றும் நடுத்தர குடும்பத்திலிருந்து வர மாணவர்களுக்கு தரமான டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது தான் அவரோட முக்கிய நோக்கம். அவங்களோட பயணத்தை பார்த்தீங்கன்னா 2002ல இந்திரா எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 2007ல காலேஜ் நிறுவியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, 2023ல புதுசா பிடெக் இன் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லேட்டஸ்டா 2025ல NAACல பி கிரேடும் வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்டெடியான வளர்ச்சி தெரியுது இல்லையா? ஓகே, இப்போ அகாடமிக்ஸ் பக்கம் போறலாம். இங்க என்னென்ன பிஇ பிடெக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாப்போம். இங்க மொத்தம் 6 அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்கு. சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இஇஇ, இசிஇ, மெக்கானிக்கல் மாதிரி கோர் பிரான்ச்சஸ் இருக்கு. அதோட சேர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிரான்ச்சும் இருக்கு. அப்போ இந்த எல்லா பிரான்ச்சஸ்லயும் சேர்த்து டிஎன்ஏ அட்மிஷன்ஸ்க்கு மொத்தமா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு தெரியுமா? மொத்தமா 330 இடங்கள். ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்ல ஆர்வம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க 2023ல இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல ஒரு புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மொத்தம் 56 பெர்மனன்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல 7 பேர் பிஹெச்டி முடிச்சவங்க. அகாடமிக்ஸ்லாம் ஓகே, ஆனா பேரண்ட்ஸா நமக்கு அடுத்த கவலை காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், மத்த வசதிகள்லாம் எப்படி இருக்குங்கிறது தான். வாங்க அதை பத்தி பார்ப்போம். முதல்ல கேம்பஸ் சைஸ். இந்த காலேஜ் எவ்வளோ பெரிய ஏரியால அமைஞ்சிருக்குன்னா, மொத்தம் 10.35 ஏக்கர். திருவள்ளூர் டவுன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பாண்டூர்ங்கிற இடத்துல இருக்கு. சோ சிட்டி சந்தடி இல்லாம படிக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைதியான சூழல் கிடைக்கும். மத்த வசதிகள்னு பார்த்தா பசங்க பொண்ணுங்களுக்கு தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு, காலேஜ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கு, லைப்ரரியில DELNET டிஜிட்டல் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ரயில்ல வர்றவங்களுக்கு பக்கத்திலே திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல தான். சரி, இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 கேள்விகளுக்கு வருவோம். ஒன்னு பிளேஸ்மெண்ட்ஸ், இன்னொன்னு ஃபினான்ஷியல் சப்போர்ட். காலேஜ் தரப்புல இருந்து டிஎன்ஏ 2025 அட்மிஷன் புக்லெட்காக கொடுத்த டேட்டா படி இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரேட் 80%ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு வரும்போது கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இங்கே அப்ளை பண்ணலாம். SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப், BC/MBC/DNC ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், அப்புறம் மைனாரிட்டிஸ் மற்றும் OBCக்கான சென்ட்ரல் செக்டார் ஸ்காலர்ஷிப்ஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலேஜ் தமிழ்நாடு கவர்மெண்டோட நான் முதல்வன் திட்டத்தோட இணைஞ்சிருக்காங்க. இதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இங்க நாங்க ஷேர் பண்ணின எல்லா தகவல்களும் மார்ச் 2026 நிலவரப்படி காலேஜோட ஆஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நம்பிக்கையான அரசு போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்து சரிபார்த்து தொகுத்திருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.comக்கு வாங்க. 12க்கு அப்புறம் இன்ஜினியரிங் முடிவெடுக்கிறதுக்கு profsam.com தான் உங்களோட உண்மையான வழிகாட்டி.